ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா நிராயா போட்டுக்க வந்துடுறாங்க. ஸோ எல்லாமே அங்கே செக்கிங் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சீனு மாயாவை பிரிஞ்சிருக்க முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது மாயா ரூமில் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம மாயா சீனு பேரை போட்டு ஒரு கல்யாண பத்திரிக்கை அடிச்சிருப்பாங்க. அதை சீனு கோபமாக கிழிச்சு எறிஞ்சிருப்பாங்க. ஸோ அதை ரெடி பண்ணி நல்லபடியாக சரி பண்ணி மாயா பத்திரமா வச்சிருந்திருப்பாங்க. இதை சீனு படித்து பார்த்துட்டு பேரதிர்ச்சி ஆறாங்க. நான் கிழிச்சு போட்ட பத்திரிக்கையை எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சிருக்கா மாயா. அப்போது உண்மையிலே மாயா என்ன காதலிக்கிறா. ஐயோ, அவள் காதலை நான் தான் புரிஞ்சிக்காம இன்னும்லாம் பேசிட்டேனே, பாவம், அவள் ரொம்ப கஷ்டமா போவாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பைக் எடுத்துட்டு நேரா ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோன்னா செக்கிங் நடந்துட்டுருக்கு. உடனே சீனு அலறி அடித்து ஓடி மாயா நில்லு, மாயா போகாத அப்படின்னு கத்திட்டு வராங்க. அப்போது அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாம் மடக்கி பிடிக்கிறாங்க. போகக்கூடா அப்படின்னு சொல்லி சார் சார் விடுங்க சார், என்னோட காதலி போறா விடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. சீனு அழுறது தூரமாக மாயா நின்று பார்த்துட்றாங்க. உடனே எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு சீனு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அப்போ சீனு மாயாவை பார்த்ததும் உடனே மாயா ஐ லவ் யூ சீனு அப்படின்னுட்டு சீனுவை கட்டி பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன செய்யணும், என் காதில் உனக்கு புரிகிறதுக்கு இப்போதான் டைம் வந்துச்சா அப்படின்னு மாயா கேட்டதும் ஆமாம் மாயா மன்னிச்சிடு மாயா, என்னை டீஸ் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு பொய் சொல்கிறேன்னு நான் உன்னை தப்பாக புரிஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கிற மாதிரி சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனுங்கிற மாதிரி பயங்கரமாக எழுதிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் மேடம், டைம் ஆச்சு ஃப்ளைட்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மாயா சரி சீனு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும் சீனு ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மாயா சீனு ரெண்டு பேருமே பிரிஞ்சு போக எடுக்கிறாங்க. இப்போ மாயா கவலைப்படாத சீனு, இங்க பாரு, அதான் நீ என் காதலை ஏற்றுக்கொண்டுட்டல, கண்டிப்பா நம்ம காதலை நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும், நான் போனா அடுத்த நொடி இங்க வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சீனு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. என்ன இது, மாயா வீட்டை விட்டு போகும்போது எல்லாரும் ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்காங்க. இது என்னடா சீனு வெளியில போய் வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு சந்தோஷமா வரான், ஒன்னும் புரியலையேங்கிற மாதிரியே சார் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜானகி தானும் ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. மாயா போயிட்டாலம்மா, மாயா அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தோம். இன்னைக்கு மாயா போனதும் என்னால் தாங்கவே முடியலைங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஜானகி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம் நம்ம சீனு ரூமுக்கு வந்தது மாயா தன் கூட பண்ண சேட்டைகள் இருந்த சந்தோஷங்கள் எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கடைசியா மாயா போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ரூமுக்கு ஜானகி வராங்க. ஜானகி சீனு கையில என்ன போட்டோ அப்படின்னு கேட்டது. சீனு காட்டாம மறைச்சு வச்சிட்டு இருக்காங்க. சீனு உங்ககிட்ட தான் கேட்கிறேன் காமி அப்படின்னு சொல்லதும் சீனு மறைக்கும் போது உடனே போட்டோ பிடிங்க பாக்குறாங்க ஜானகி. பார்த்தா அது மாயா போட்டோ. சீனு என்ன இது, மாயா போட்டோ வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டது. ஐயோ அதுக்கு தெரிஞ்சிருச்சு போல, இப்ப என்னன்னு சமாளிப்புங்கிற மாதிரி சீனு கிடந்து தவிக்கிறாங்க. சொல்லி சீனு அப்படின்னு சொன்னதும் உடனே சீனு அமைதியாவே இருக்காங்க. ஒருவேளை நம்ம சந்தேகப்படுற மாதிரி மாயாவுக்கு சீனுக்கு இடையில காதல் இருக்கா, அந்த சோகத்தை தான் தாங்க முடியாம சீனு மாயா போட்டோவை பார்த்துட்டு இருக்கானா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகி ஃபீல் பண்றாங்க. அது ஒண்ணும் இல்லத்த, என்னோட ரூம்ல மாயா போட்டோ இருந்துச்சு, அதான் பத்திரமா எடுத்து வைக்கலான்னு இருந்தேன், சரி தைந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க மாயா ஞாபகத்தமா அப்படின்னதும் ஓஹோ அப்படியாப்பா, சரி நானே கொண்டு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அங்கிருந்து போறாங்க. கடவுளே, சீனுவும் நல்ல பையன், மாயாவும் நல்ல பொண்ணு, அவங்களுக்குள்ள எந்த ஒரு தப்பான எண்ணமும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அங்கிருந்து போய்